ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தாங்க. இந்த வீடியோங்க நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் என்னோட ஹஸ்பண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஃபுல் டே பிஸியாக இருக்குன்றதுனால நான் நைட்டே வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்ததெல்லாம் டைம் போனதே தெரியலங்க. நைட் 10 மணி ஆயிடுச்சு. நம்ம வேறு ரொம்ப வேலை செஞ்சிட்டோமா, ரொம்ப வேறு பசி எடுத்துக்கிச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம். கடகடன்னு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோங்க. ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ என் பொண்ணு எந்திரிக்கிறதுக்குள்ளவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிச்சிடலான்னு சொல்லி இப்படி ஒரு பலூன் எடுத்து ஊதுற வந்து நிற்கிறா முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவளையும் வச்சுட்டு அவளையும் சமாளிச்சுட்டு இந்த பலூனை ஃபுல்லாக நான் என் வாயாலே ஊதிட்டு ஃபுல் டெக்கரேஷன்ஸையும் முடிச்சிட்டேங்க. காலையிலேருந்து பண்ணதில் பயங்கர டயர்ட். பட் என்ன பண்ணுறது, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம செய்யும் போது அது ஒரு மன சந்தோஷத்தோடு தான் நம்ம பண்ணுவோம். இந்த லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் பேசுறது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க போகிறீங்க வேணால், இது படத்தோட டைலாக்குக்கு வேணால் நல்லாயிருக்கும். ரியல் லைஃபுக்கு இது ரொம்பவே கஷ்டங்க. இந்த 40 பலூனை வாயில் ஊதுன எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பட் இட்ஸ் ஓகே. ஃபைனல் லுக் ரொம்பவே நல்லா வந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் டெக்கரேஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பலாம் ஏன்னா ஆளுங்க கொஞ்சம் ஜாஸ்தி. எல்லாருக்கும் நான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இத்தனை பேருக்கு செய்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னால் முடிஞ்ச சிம்பிள் டின்னர் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். எங்களோட பர்த்டேவோட அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதில் என்னோடய பொண்ணோட ட்ரெஸ் தான் ரொம்பவே சூப்பராக அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அவளோட ட்ரெஸ்ஸு. ஸோ இங்கே வந்து பர்த்டே அவுட்ஃபிட்ஸ்னால் வந்து பயங்கரம் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஸ்வெட்டர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக மாட்டிக்கணும். ஏன்னா இங்கே வெளியில் வந்து குளிர் மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸு போட்டு நின்னோன்னா இந்த பார்ட்டியும் என்ஜாய் பண்ண முடியாது, நம்மளால் குளிரில் நிற்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஜம்பரை மாட்டிக்கிட்டோன்னா நமக்கு குளிர் தெரியாது. ஸோ இதுதாங்க இங்கத்தியான பர்த்டே அவுட்ஃபிட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஒன்றும் ரொம்ப செலவு பண்ணிலாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஜஸ்ட் ஒரு ஜம்பரை வாங்கிட்டோன்னா பர்த்டே அவுட்ஃபிட் முடிஞ்சு. ஸோ நாங்கள் ஃபைனலாக நாங்கள் பண்ண இந்த அழகான டெக்கரேஷன்ஸ் முன்னாடி ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கேக் கட் பண்ணிவிடுவோம். இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது. அவங்களாம் வந்த பிறகு கேக் கட் பண்ணிவிடுவோம். அந்த கேக் கட்டிங் அப்போ தான் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத செலவு, எதுக்கு தேவையில்லாத இந்த செலப்ரேஷன், இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். நமக்கு இந்த ஒரு லைஃப் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் நமக்கு நிச்சயம் கிடையாது. ஸோ இருக்கிற லைஃப்பை நல்லா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்காக ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணுன்னு இல்லை, நம்மளால் முடிஞ்ச ஒரு சிம்பிள் விஷயந்தான். அதை நம்ம பண்ணி நமக்கு பிடிச்சவங்கள அந்த நாளில் சந்தோஷமாக வச்சுக்கிறது. ஸோ 60-70 வயசுக்கு அப்புறம் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுமா? இல்லைல்ல. ஸோ இப்போவே நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஃபைனலாக கேக் கட்டிங் மொமெண்ட் வந்துடுச்சு. இந்த கேக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நாங்கள் யூகே வந்ததுலேருந்து இவங்க ஒருத்தவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள்ட்ட நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த மாதிரி மாடல் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரியே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. கேக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஹோம்மேட் கேக் தான் அது. லாஸ்ட் இயர் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் இன் யூகேன்றதுனால என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியல. பெருசாக ஒன்றும் நான் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் நான் எதனா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஏற்பாடு பண்ணது தான் இந்த கிஃப்ட்டு. நான் கொடுக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. எந்த ஒரு டவுட்டுமே வராமல் நான் கொடுக்கணுன்னு சொல்லி அவ்வளோ பாடுபட்டு இதை மறைச்சி அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் இன்றைக்கி. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது, இதை பற்றின ஒரு ஐடியாவும் இருக்கக்கூடாதுன்னு நான் அதில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இதை நான் மறைச்சி வச்சுருந்தேன். ஃபைனலாக நான் கொடுக்கும்போது அவங்க சிரித்து அந்த சர்ப்ரைஸ் மொமெண்ட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னா ஐஃபோன் தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது, வாங்கணும்னு நினச்சது. அவங்களோட பர்த்டேக்கு கிஃப்டாக நான் கொடுத்துட்டேன்.
ஸோ அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.